சர்வம் முருகார்ப்பணம். பரணி ஆஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்பதான் தினமும் வரக்கூடிய வீடியோ நீங்களால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா 4ஆம் வீடு. ஜாதகத்துல நம்ம ஒவ்வொரு வீடா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 4ஆம் வீடை பத்தி பார்க்க போறோம். இது இன்னைக்கு இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்க அந்த 1, 2 லக்கணம் 1 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? சரி, 4ஆம் வீடை பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தா என்னென்ன பலன், 4ஆம் வீட்டுல யார் யார் இருந்தா என்ன பலன், 4ஆம் வீடு என்னென்ன பலன்களை கொடுக்குங்கிறத நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 4ஆம் வீடு இது எதை வச்சு குறிக்கிறதுனா, ஒரு நிரந்தரமான வீடு இருக்கக்கூடியவங்களுக்கு 4ஆம் வீடை தான் பார்க்கும். இப்போ வாடகை வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான வீடு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதுக்கு சொந்த வீடு இருக்குமா இருக்காதாங்கிறத 4ஆம் வீடை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். எங்கள் வீடு மட்டும் இல்லை, சொத்துக்கள் நிலப்புலன்கள் ஒரு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்பதை இந்த வீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அசையா சொத்துக்கள்லாம் நம்ம செவ்வாய் தான் அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் இருந்தார்னா 4ஆம் வீட்டை பார்த்தாலோ இல்லை 4ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்திருந்தாலோ ஒருவர்களுக்கு வந்து அசையா சொத்துக்குங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வாகன யோகமும் உண்டு. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் என்ன கிடைக்கும்? சுக்கிரன் வந்து வாகனக்காரகன். அவனுக்கு வந்து வாகனம் கிடைக்கும். வாகனங்கள் என்றால் 4 சக்கர வாகனமும் இருக்கலாம், மோட்டார் சைக்கிளாகவும் இருக்கலாம், ஸ்கூட்டராகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து வாகனங்கிறது அவருக்கு சொந்த வாகனங்கிறது கண்டிப்பாக இருக்கும். படிப்பை பற்றி கூறினாலும் 4ஆம் வீடு வந்து படிப்பை குறிக்கக்கூடியது. புதன் சம்மந்தப்பட்டுள்ளார்னு வச்சுக்கோங்க. இப்போ 4ஆம் வீட்டோட புதன் வந்து ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டார்னா அவர் வந்து ஒரு பட்ட படிப்பாவது கண்டிப்பாக முடிச்சிருவார். சரிங்களா? ஒரு டிகிரியாவது வாங்கக்கூடியது வந்து இந்த 4ஆம் வீடும் புதனும் கொடுத்துரும். அதுக்கு மேல உள்ள படிப்பை வந்து நம்ம 9ஆம் வீடை வச்சு தான் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது வந்து நம்ம 9ஆம் வீடை பற்றி பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ 4ஆம் வீட்டில் சூரியன் புதன் இவங்க வந்து சேர்ந்து இருந்தான்னு வச்சுங்க, அவர் படிப்பில் கெட்டிக்காரராக இருப்பார். சரிங்களா? சூரியன் எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அதோட காரகத்துவங்கிறது அதிகமாக தான் விளங்கும். சரிங்களா? உதாரணமாக புதன் வந்து கல்விக்காரகன். அவர் சூரியன் சேர்ந்தா அவர் கல்வியில் வந்து சிறந்து விளங்குவார். சுக்கிரன் சேர்ந்தா கலைகளுக்கு அதிக இது இருக்கும் அவருக்கு. கலைகளில் திறமையுள்ளவராக இருப்பார். சூரியன் வந்து ஏதாவது ஒன்று சேர்ந்தா அந்த கிரகம் வந்து சூரியனால எரிக்கப்பட்டுடும் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையில அது ரொம்ப அஸ்தங்கம் ஆனா தான் பிரச்சனை. ஆனால் அப்படி அஸ்தங்கம் ஆனாலுமே சில நேரத்தில் சூரியனே அந்த பலன் எடுத்து செய்யக்கூடியவர். உதாரணத்துக்கு புதன் சுக்கிரன்லாம் சூரியனை ரொம்ப நெருக்கமாக சுற்றி வரக்கூடிய கிரகங்கள். அதுங்கள் அஸ்தங்கம் ஆகுறங்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண ஒன்று. அப்படி அஸ்தங்கம் ஆகும்போது அந்தோட கிரகத்தோட பலனையும் சூரியனையும் எடுத்து செய்வார். சரிங்களா? ஏன்னா எல்லா கிரகமே சூரியனோட ஒளி எடுத்து தான் திருப்பி கொடுக்கறது தான் நம்ம பார்க்கறது. சரிங்களா? சரி, இப்போ 4ஆம் இடம் வச்சு மறைத்து வைக்கப்பட்ட சொத்துக்களையும் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். புதையல் கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு சொத்தையும் நம்ம 4ஆம் வீட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ சனியானவர் வந்து எதையும் ஒளிச்சு வச்சுக்கிட்ட ஒரு மறைமுகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் அவர் வந்து தனஸ்தானத்தில் இருக்காரோ இல்லை ஜீவஸ்தானத்தில் இருக்காரோ இல்லை குறிப்பாக 4ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அந்த ஜாதகர் வந்து கருப்பு பணம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கருப்பு பணம்னா எப்படின்னா சட்டத்துக்கு புறமான பணங்கள் வைத்திருக்கலாம், இல்லை அந்த கந்து வெட்டின்னு சொல்லுவாங்களா, வெளியே தெரியாம வாங்கக்கூடிய அந்த பணங்கள் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். உதாரணமா ஒருத்தருக்கு மேச லக்கணம் காரு, அவருக்கு சனி வந்து 10க்கும் 11க்கும் வருவாரு. அவர் கடகத்துல இருக்காருன்னா அந்த ஜாதகர் நம்ம இப்ப சொன்ன மாதிரி கருப்புன்னு வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவர் 4ஆம் வீட்டை பார்த்தாலும் இதே பலன் தான். சரிங்களா? அதுமாதிரி கால்நடைகள், நிலங்கள், அரிசி, கோதுமை போன்ற தானியங்கள் இது எல்லாமே 4ஆம் வீட்டை தான் குறிக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வீடு வந்து இன்னொரு சிறப்பு பெற்றது தாயாரை குறிக்கக்கூடியது. ஒருவரோட தாயை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அவரோட ஜாதகம் 4ஆம் வீடு ரொம்ப முக்கியம். சந்திரன் வந்து தாய்க்கு காரகன். சரிங்களா? 4ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்து சந்திரன் வந்து சுபகிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருந்தார் அந்த ஜாதகருக்கு தாய் வந்து நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க. 4ஆம் வீட்டு அதிபதி ஒவ்வொரு வீட்டில் என்னென்ன வீட்டில் இருந்தா என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி முதல் வீட்டில் இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப படித்தவராக இருப்பார். சரிங்களா? 2ஆம் வீட்டில் இருந்தார்னா தாய் வழி சொத்து இவருக்கு கிடைக்கும். கிண்டலா பேசும் சுபாவம் வந்து இவருக்கு இருக்கும். சரிங்களா? நக்கலா பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்காருன்னா 4ஆம் வீட்டு 3ஆம் வீட்டில் இருப்பது வந்து அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா நம்ம ஜாதகத்தை வந்து எப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கும். 12ஆம் வீடாக இருந்தால் 4, 3, 12ஆம் வீடு. அதெல்லாம் 4ஆம் வீடு காரத்துவங்கள் எல்லாமே சரியாக கிடைக்காது. அந்த சொத்து, வீடு, தாயோட உடல்நலம் எல்லாமே சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதே 4ஆம் வீட்டு 4ஆம் வீட்டு சொந்த வீட்டிலே இருக்காருன்னா தன் சொந்த மதத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருப்பார். இந்துவாக இருந்தால் இந்து மேலே தீவிரமாக இருப்பார், கிறிஸ்டின் இருந்தால் கிறிஸ்டின் மேலே தீவிரமாக இருப்பார், முஸ்லீம் தான் முஸ்லீம் மேலே தீவிரமாக இருப்பார். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை உள்ளவராக இருப்பார். இப்போ 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காருன்னா இவருடைய தாயார் வசதி உள்ள வீட்டிலேருந்து வந்தவராக இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து பணக்கார வீட்டிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க. மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியவராக இருப்பார். 6ஆம் வீட்டில் போய் இருந்தாருன்னா முன்கோபம் உள்ளவர். நல்ல எண்ணங்கள்ங்கிறது இவருக்கு பெரும்பாலும் வராது. அதான் இவரோட முன்னேற்றத்துக்கு தடையாகவும் இருக்கும். இப்போ 7ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காருன்னா வீட்டு வாசலுடன் இருப்பவர் 7ஆம் வீட்டில் சராசியாக இருந்தா
வெளியூர்லயும் சிறராசியில இருந்தாலும் உள்ளூர்ல சம்பாத்தியம் செய்வார். சரிங்களா? நல்லா 7ஆம் வீட்ல இருந்தாருன்னா வீடு வாசலோட நல்லா இருப்பாரு. ஆனா 7ஆம் வீடு சரராசியா இருந்ததுன்னா வெளியூர்லயும், ஸ்திரராசியா இருந்தா உள்ளூர்லயும் பணம் சம்பாதிக்கக்கூடியவரா இருப்பாரு. சரிங்க 4ஆம் வீட்டு அதிபதி. சரி இப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்ல இருக்காருன்னா, இது வந்து ஒரு மறைமுக ஸ்தானம். சரிங்களா? நம்ம எப்பவும் சொல்லி தான் இருக்கோம். செவ்வாய் கெட்டு இருந்தா சில சொத்துக்களுக்கும் பங்கமாயிரும். இப்போ வந்து 4ஆம் வீட்டு அதிபதி 8லயே இருந்து செவ்வாயும் கெட்டு போயிட்டுனா, அவருக்கு வந்து சொத்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. 9ஆம் வீட்ல போய் இருந்தாருன்னா, அசையா சொத்துக்கள் நெறைய இருக்கும். தகப்பனாரால அனுகூலமும் இவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். 10ஆம் வீட்ல போய் இருந்தாருன்னா, அரசியல்ல புகழ் பெறக்கூடிய அமைப்பு இது. பலர் மதிக்க எண்ணம் வாழலாம். 11ஆம் வீட்ல போய் இருக்குன்னா, ஸ்திர சொத்துக்கள் இந்த கால்நடைகள், விற்பனைகள் முன்னேற்றம், தாயாரால அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 12ஆம் வீட்ல போய் இருக்காருன்னா, அசையா சொத்துக்களால துன்பம் தான் ஏற்படும். சரிங்களா? அடுத்தால இளம் வயதிலே இவங்களோட அம்மாவ இவங்க பறிகொடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது வந்து குரு, சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் மாறலாம். மற்றபடி இதே பலவீனமாக இருந்தால் அவங்களோட அம்மாவுக்கு வந்து இது கண்டத்த குடுக்கும். சரி, இப்போ 4ஆம் வீட்ல அதிபதி எங்கெங்க இருந்தா என்ன செய்யணும்னு நம்ம பார்த்தோம். இப்ப அந்த 4ஆம் வீட்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து இருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப 4ஆம் வீட்ல சூரியன் வந்து இருக்காருன்னா, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். வேதாந்தம், இந்த புது புது விஷயங்கள் வந்து இவங்களுக்கு எப்பவும் ஆர்வம் இருக்கும். சந்திரன் இருந்தா சுற்றத்தாரால மகிழ்ச்சி உண்டு. சிற்றின்ப பிரியரா அதிகமா இருப்பாங்க. சிற்றின்பம்னா உங்களுக்கு தெரியுதா? அந்த காம எண்ணங்கள்ங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சந்திரன் ஒரு நீர் கிரகம். வீட்டிலேயே நீர் வசதிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தண்ணீர் ஒண்ணு வீடு பக்கத்துல தண்ணீர் ஓடக்கூடியதா இருக்கும். இல்ல எங்க வீட்ல வந்து நல்ல தண்ணீர்ங்கிறது எப்பவும் கிடைக்கக்கூடிய இடமா இருக்கும். செவ்வாய் இருக்காருன்னா, வீடு கட்டுற யோகம் உண்டு. தாயார் மூலமா அனுகூலம் வந்து அவ்வளவா இருக்காது. அரசியல்ல முன்னேற்றம் உண்டு. தாயாரோட சண்டை போடக்கூடிய நிலை தான் இருக்கும். ராகுவோ அல்லது கேதுவோ கூட இருக்குமானா, தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு எண்ணங்கள் இருக்கும் இவருக்கு. சரிங்களா? அது தப்பு. ஆனா அந்த எண்ணங்கள் இவருக்கு குடுக்கும். இதுக்கு வந்து நம்ம செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான்ங்கிறனால முருகன் கோயில்ல வழிபட்டா அந்த எண்ணங்கள் வராது. சரி, இப்போ புதன் வந்து இருக்காருன்னா, படிப்புல தேர்ச்சி இருக்கும். பாட்டு மற்ற கலைகள்ல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். குரு இருந்தாலும் படிப்புல தேர்ச்சி, வேதாந்தம் ஆர்வம், அரசாங்கத்துல உதவி கிடைக்கும். நல்ல சுமூகமான குடும்ப சூழ்நிலை இருக்கும். தன் சொந்த மதத்துல தீவிர நம்பிக்கை உள்ளவரா இருப்பாரு. மாப்பிள்ளை சொன்ன அதே மாரி தான். இப்போ 4ல சுக்கிரன் வந்து இருக்காருன்னா, வாகன யோகம்ங்கிறது இவருக்கு இருக்கும். தாயின் மீது தீவிர பக்தி உள்ளவரா இருப்பாரு. அமைதியான குடும்ப வாழ்க்கை வாழ்வாரு. நினைத்த காரியத்தையும், ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இவருக்கு பண வசதிங்கிறது எப்பவும் இருக்கும். சனி இருந்தா சிறு வயதுல இருந்து தாயாரிடம் வந்து பிரிவு இருக்கும். சரிங்களா? இப்போ 4ஆம் வீட்ல சனி இருக்காருன்னா, தாயாரிடம் வந்து பிரிஞ்சு வளர வேண்டியிருக்கும். அது சிலவங்க வீட்ல பாட்டி வீட்ல விட்டுருவாங்க. இந்த மாரி ஜாதகம் அமைப்பு இருந்துச்சுன்னா. வாயு உபத்திரவங்கிறது இருக்கும். வீட்லயும், வாகனத்திலயும் எப்பவும் தொந்தரவு தான் இருக்கும். சோம்பேறித்தனமான குணங்கள் இருக்கும் இவங்ககிட்ட. சொந்தக்காரங்கள் நடுவுல ஒரு மரியாதை குறைஞ்சு நடத்துற மாரி இருக்கும் இவங்களுக்கு. தனிமை எப்பவும் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுமாரி பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ராகு இருக்காருன்னா, இப்ப 4ஆம் வீட்ல இருந்து ராகு வந்து இருக்காருன்னா, இவர் செய்த காரியத்தை என்னன்னே நம்ம சொல்ல முடியாது. அசட்டு தைரியத்தோட செய்வாங்க. ஒரு முட்டாள்தனமான காரியங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாரி சட்டுன்னு செஞ்சுருவாங்க. செஞ்சுட்டு அது இப்ப 2வது வருத்தப்படுவாங்க. "இத நம்ம செஞ்சிருக்கலாம் வேண்டாமோ?" அப்படின்னு நினைக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. இவங்கள வந்து நம்ப முடியாது. எப்போ எப்படி இருக்காங்கன்னே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு கேரக்டர் டிஃபரெண்ட்டா இருக்க மாரி இருப்பாங்க. ஆனா இது வந்து முழு பலனா எல்லாத்துக்கும் 4 ராகம் தான் பொருந்துமானா பொருந்தாது. குருவின் பார்வையோ, சுபகிரகங்களின் சேர்க்கையோ, சுபகிரகங்களின் பார்வையோ இருந்தால் மாறும். சரிங்களா? பாவகிரகங்களின் பார்வையோ மட்டும் இருந்தா மட்டும் தான் இது நடக்கும். சரிங்களா? அதனால ஒருத்தருக்கு நம்ம சொல்லக்கூடிய எல்லா ஜாதகத்துலயுமே அதேதான். ஒரு அமைப்ப வச்சு மட்டுமே ஒருத்தர பார்த்து இவர் இப்படிதான் நினைச்சிடக்கூடாது. அதுக்கடுத்து ஆராயணும். அவர் பெற்ற நட்சத்திர சாரம், அவர் இருந்த வீட்டின் அதிபதி, எல்லாருடைய நிலைமையும் பார்த்து குருவோட பார்வை இருக்கா, சுக்கிரனின் பார்வை இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு செய்யணும். இப்ப நம்ம சொல்றது எல்லாமே பொது பலன். இப்போ 4ல கேது வந்துட்டு இருக்காருன்னா, தாயால வந்து உங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. எந்தவித லாபமும் இல்லாம தான் இருக்கும். வெளிநாட்டுல வாழக்கூடிய சூழ்நிலை வந்து உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில பலதரப்பட்ட அனுபவங்கள் பெற்றவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அனுபவங்கள்ங்கிறது இவங்களுக்கு வந்து அதிகமாவே இருக்கும் வாழ்க்கையில. இப்போ வந்து நம்ம 4ஆம் வீட்டின் அதிபதிய பத்தி ஃபுல்லா நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் கமெண்ட்ல அதுக்கு ரீப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ண மறந்துறாதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.